வணக்கம். நான் உங்க வலசவாத்தியார். வாகமன்ல கோலாகலமேடுங்கிற இடத்துல நாம தங்கி இருந்த வீடு இதுதான். ஒரு 3 படுக்கை அறை வசதி கொண்ட ஒரு வீடு. இந்த வீடு முழுவதுமே நம்மளுடைய பயன்பாட்டுக்கு தந்திருந்தாங்க. நாங்க 2 குடும்பத்துல வந்திருந்தோம். அதனால 2 படுக்கை அறை கொண்ட அந்த வசதிகளை மட்டுமே நாங்க பயன்படுத்திக்கிட்டோம். அதாவது சனி ஞாயிறுல வந்தீங்கன்னா உங்களுக்கு ரூ. 6,000 சொல்லுவாங்க. வார நாட்களில் வந்தீங்கன்னா ரூ. 5,000 சொல்லுவாங்க. மற்றபடி நீங்கள் அவங்ககிட்ட பேசி நீங்கள் முன்ன பின்ன எது உண்டோ சொல்லிக்கலாம். சாப்பாடை பொறுத்தவரையில் இங்கேயே நமக்கு ஒரு சமையலறை இருக்குது. ஒரு ஆத்திர அவசரத்துக்கு நீங்கள் ஏதாவது சமைக்கணும் அப்படின்னு சொன்னால் இங்கே சமைச்சிக்கிடலாம். உள்ள இந்த ரூம்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு சின்னதாக ஒரு ஹால் மாதிரியான ஒரு அமைப்பு. அதில் டிவி எல்லாமே இருக்குது. நீங்கள் உட்காந்து சாப்பிட்டுக்கிடலாம். சாப்பாட்டு அறையாகவும் இதை பயன்படுத்திக்கிடலாம். அறைகளை பொறுத்தவரையில் ரொம்ப நல்லா நீட்டாக வச்சுருந்தாங்க. முன்னாடி வந்தவங்க கொஞ்சம் நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி பின்னூட்டம் கொடுத்துருந்தாங்க. அப்படிலாம் இல்லை. அறைகளை பொறுத்தவரையில் நல்லாவே இருக்குது. நம்ம தங்குறதுக்கு தகுந்த மாதிரியான அமைப்பில் வச்சுருக்குறாங்க. ஒவ்வொரு அறையிலையுமே இதை மாதிரி 2 படுக்கையை வச்சுருந்தாங்க. இதை குளியல் அறையை பொறுத்தவரையில் உங்களுக்கு எப்போவுமே 24 மணி நேரமுமே சுடுதண்ணி வரும். அதையும் நல்லா சுத்தமாகவே வச்சுருந்தாங்க. சமையல் அறைக்கு வருவோம். இங்கே உங்களுக்கு குளிர்சாதன பெட்டி இருக்குது. உங்களுக்கு தேவையானது எல்லாமே இங்கே இருக்குது. உங்களுக்கு ஒருவேளை மின்சாரம் தடைபட்டுரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது தடைபடாமல் இருக்கிறதுக்கு என்ன வசதி உண்டோ செஞ்சுருக்கிறாங்க. இங்கே அடுப்பாங்கரையில் கொஞ்சம் சுத்தமாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும்னு தோணுச்சு. மற்றபடி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அங்கே ராத்திரி தங்கிட்டு காலையில் அப்படியே இந்த பறவைகளுடைய சத்தத்தெல்லாம் கேட்டுட்டு அங்கேருந்து நாங்கள் வாகமனில் மற்ற இடங்களை பார்க்க போகணும் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம். போகிற வழியில் இந்த தேயிலை தோட்டங்களுடைய அழகு ஆஹா அவ்வளோ ரம்மியமாக இருந்துச்சு. நாங்கள் இந்த இடத்துக்கு வரும்போது ராத்திரியில் வந்ததுனால இதை எல்லாமே எங்களால் பார்க்க முடியல. பகலில் பார்க்கும்போது ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இங்கே பாருங்க, இந்த தேயிலை இவங்க எப்படி பறிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு 20 பேர் செய்யக்கூடிய வேலையை 2 பேர் நின்று அழகாக செஞ்சு முடிச்சிடுறாங்க. வாகமனை பொறுத்தவரையில் வாகமன்ங்கிறது கேரளாவுடைய சுவிட்சர்லாந்து அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இந்த இடம் எங்கே பார்த்தாலுமே அவ்வளவு அழகாக இருக்குது. அது காட்சி முனை இது காட்சி முனைலாம் கிடையாது, எல்லாமே காட்சி முனையாக தான் இருக்குது. வாகமன் அப்படின்னு சொன்னாலே அதில் ரொம்ப பிரசித்தி பெற்றது இந்த வாகமன் மெடோஸ், புல்வெளி பள்ளத்தாக்கு, புல்வெளி திட்டு. இந்த இடத்துக்கு வரணும்னு வந்தோம். இங்கே பெரியவங்களுக்கு நுழைவு கட்டணம் 25 ரூபா, குழந்தைங்களுக்கு அதாவது 12 வயசுக்கு கீழே இருக்கவங்களுக்கு 15 ரூபா, ஆக 130 ரூபா கட்டிட்டு நாங்கள் உள்ளே போகிறோம். 2 பக்கமும் அழகாக இந்த செடிகளை வச்சுருந்தாங்க, தோரணங்கள் மாதிரி இருந்துச்சு. இப்போது இந்த புல்வெளி திட்டு இருக்கு இல்லையா, இதே மாதிரி ஏக்கர் கணக்கில் இருக்குது. ஒரு 17 எண்ணம் இருக்கிறதா சொன்னாங்க. ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே கட்டாயம் வாங்க. ஏன்னா இயற்கையை நீங்கள் விரும்புகிறீங்கன்னா கட்டாயம் இங்கே வரணும். நாங்கள் வந்த சமயத்தில் சரியான மேகமூட்டம். நான் அதான் நினச்சேன், இந்த கோடை காலத்தில் இப்படி மேகமூட்டம் இருக்குது அப்படின்னா அதுக்குரிய காலங்களில் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தோம். நல்லா இருந்துச்சு. எவ்வளோ பேர் வந்தாலும் சரி இங்கே இருக்கலாம், இங்கே பார்க்கலாம். நீங்கள் உட்காந்து உங்களுடைய நேரத்தை செலவிடலாம். ஒரு திட்டுல இருந்து இன்னொரு திட்டுக்கு ஒவ்வொருத்தரும் போயிட்டு இருந்ததை பார்க்க முடிஞ்சது. அங்கே உங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் சாகசத்தை விரும்புகிறீங்க அப்படின்னு சொன்னால் அங்கே இதை மாதிரி இருக்குதுங்க, ஜிப் லைன் இருக்குது. நீங்கள் அதை பயன்படுத்திக்கிடலாம். அதுக்கு நீங்கள் தனியாக பணம் கட்டணும். அது கீழே பார்த்தோம்னா அதில் ஒரு சின்னதாக ஒரு செயற்கை ஏரி ஒன்று இருக்குது. ஜிப் லைன் தான் இருக்குது அப்படின்னு பார்த்தா ஸ்கை சைக்கிளிங் அப்படின்னு சொல்லி அதுவுமே இருந்துச்சு. இங்கே ஸ்கை சைக்கிளிங்கும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, பார்க்க முடிஞ்சது. நிறைய பேர் இங்கே ஜோடி ஜோடியாக அவங்களுக்கு சமூக வலைத்தளங்களில் போடுறதுக்கான காணொலிகளை எடுக்கதை பார்க்க முடிஞ்சது. அதே மாதிரி இந்த ஸ்கை சைக்கிளிங்கில் போய்கிட்டு அதையும் நல்ல காணொலிகள் எடுத்துக்கிட்டு இருந்ததை பார்க்க முடிஞ்சது.
ஒரு சாகசத்தை விரும்புகிறவங்க இங்கே வரலாம். உண்மையிலே இந்த மேகத்துக்குள்ள நம்ம அந்தரத்தில் சைக்கிள் ஓட்டிக்கிட்டு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்னு பாருங்களேன். நல்லா என்ஜாய் பண்ணினாங்க. பாதுகாப்பாக தான் இருக்குது, எல்லாமே பாதுகாப்பு அம்சங்களோடு இருக்குது. அதை பொறுத்தவரையில் எந்த விதமான பயமும் இல்லை. அருமையாக சரி பண்ணி வச்சுருக்குறாங்க. ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அதை பார்த்தோம். அந்த சாகசத்தில் கலந்துக்கிட்டாங்க எல்லாருமே. கொஞ்சம் மழை பெஞ்சுது, கொஞ்சமாக ஒதுங்கி இருந்துட்டு அங்கேருந்து நம்ம இந்த பைன் மரக்காடுகள் இருக்கக்கூடிய இந்த இடத்துக்கு வந்துட்டோம். இதுக்கு நுழைவு கட்டணம் ஒரு 10 ரூபா நாம் கட்டணும். அதே மாதிரி இங்கே வந்து நீங்கள் உள்ளே போனீங்கன்னா நிறைய விஷயங்கள், தாவரங்கள், விலங்குகள் பற்றிய விஷயங்கள் அங்கே உங்களுக்கு பதாகைகளாக வச்சுருக்காங்க. அதை நீங்கள் பார்க்க முடியும். இப்போதைக்கு மற்ற இடங்கள்ல, கோடைவாச ஸ்தலங்களில் இந்த பைன்மர காடுகளுக்குள்ளே போகிறதுக்கு உங்களுக்கு அனுமதி இல்லை. ஆனால் இங்கே அனுமதி இருக்குது. இது குறித்து ஏற்கனவே நம்ம காணொலி போட்டிருக்கோம், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அங்கே கல்லூரி பெண்கள் 2 பேர் இருந்து இதை மாதிரி பால் பொருட்கள், பாலாடை பாயாசம், இந்த மாதிரியான விஷயங்களை விற்றுக்கிட்டு இருந்தாங்க. ஏன் இது நீங்கள் இந்த கோடை காலத்தில் அப்படின்னு சொல்லி பண்ணுறீங்களா, உங்களுடைய வருமானத்துக்காகன்னு பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டோம். அப்போ அவங்க சொன்னாங்க இஎல்பி, அதாவது எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி, அதுக்காக நாங்கள் இந்த மாதிரி விற்றுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. உண்மையிலே அவங்களுடைய கல்வி முறை பாராட்டத்தக்கது தாங்க. அங்கே முடிச்சுட்டு அப்படியே அந்த தேயிலை காடுகளெல்லாம் ரசிச்சுக்கிட்டு நாங்கள் வர்க்கலா போகணும் அப்படின்னு சொல்லி கிளம்பி வந்துட்டோம். வர வழியில் இந்த இடத்துல, அதாவது இந்த வலஞ்சன்கானம் அருவி ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நிறைய காணொலிகள் இன்ஸ்டாவிலையும் சரி, யூடியூப்லேயும் சரி நிறைய காணொலிகள் பார்த்துருக்குறேன். இதை நேரில் முறையாக பார்த்தேன். இதுக்கு முன்னாடி நம்ம அதிரப்பள்ளியிலேருந்து வரும்போது சீயப்பாறை அருவி ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி இதுவும் நம்ம ரோடு சைடில் இருந்தே பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அதில் இருந்து சில பல புகைப்படங்களை எடுத்தோம். நான் எடுக்கிறத பார்த்துட்டு அங்கே சுற்றுலா பயணி ஒருத்தங்க, ஒரு பொண்ணு வந்திருந்தவங்களுமே சொல்லி இனி இதே மாதிரி வீடியோ எடுங்கன்னாங்க. நல்லா எடுத்து கொடுத்துட்டு, பரவாயில்ல நம்ம ஒரு கேமராமேன் மாதிரி ஆகிட்டோம் போல இருக்குன்னு சொல்லி சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு அங்கேருந்து கிளம்பினோம். இந்த இடத்துல நாங்கள் கூட கொஞ்சம் நேரம் செலவழித்தோம். இந்த இடத்துக்கு வர்ற வரைக்குமே ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்துக்கு பனிமூட்டமாக இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு 20 அடிக்கு மேலே கூட லைட் போட்டு நம்மளால் சாலையை பார்க்க முடியலன்னா பாருங்களேன், அவ்வளவுக்கு இருந்துச்சு. நல்லா இருந்தது. இந்த சாரல், அதே மாதிரி இந்த அருவி, இது எல்லாத்தையும் பார்த்துட்டு சந்தோஷமாக அங்கேருந்து கிளம்புறோம். தொடர்ந்து நம்ம காணொலிகளை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் அமைக்கிக்கோங்க. அடுத்து இது மாதிரியான ஒரு வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் வலசை வாத்தியார்.